ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்களை பார்ப்பதற்கு முன்பு ரிஷபராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியதுதான் ரிஷபராசி. இந்த பிப்ரவரி மாதத்திலே நடக்க இருக்கின்ற 4 பெயர்ச்சிகள், ஒன்று சுக்கிரனுக்கு உரியது, இன்னொன்று புதனுக்கு உரியது, இன்னொன்று செவ்வாய்க்கு உரியது, இன்னொன்று சூரியனுக்கு உரியது. இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலாபலனை பார்க்கலாம். முதலிலே ரிஷபராசியை சார்ந்தவர்கள் யார்? சாந்த சக்தி உடைய, காந்த சக்தி உடைய, அற்புதமான பேச்சாற்றல் பெற்ற ரிஷபராசி அன்பர்கள் கவர்ச்சியாக பேசி தங்கள் காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் வல்லமை படைத்தவர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பலாபலனை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். சுமூகமான அணுகுமுறையால் வெற்றி காணும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனாலும் மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமாய் இருக்கிறார்கள். குரு பார்வையால் நல்ல யோகமான பலனை பெறப் போகிறீர்கள். பண வரத்து அதிகரிக்கும், மனதில் இருக்கும் கவலைகள் அகலும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீர்கள். பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் இருக்கும். நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். அரசியல் துறையினருக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு 2, 3, 4 பாதங்கள் இந்த பிப்ரவரி மாதம் காரிய தடை தாமதம் உண்டாகலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது, கவனமாய் செயல்படுவது நல்லது. குடும்ப பிரச்சனைகள் தீரும். எதுவும் வரட்டும் பார்க்கலாம் என்ற முரட்டு தைரியம் கூடாது. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்கும். கூட்டு தொழிலில் ஈடுபட்டு நற்பலன்களே உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ள மேலதிகாரிகளும் பாராட்டை பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாக சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். அதனால் மதிப்பு கூடும். எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். உங்களின் புத்திசாலி தனத்தால் சில சாதனைகளை செய்து முடிப்பீர்கள். புது முயற்சிகளில் ஈடுபட காலம் கனிந்துள்ளது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பார்.
வியாபார போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி கிடைக்கலாம். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் கூடும். பாராட்டும் கிடைக்கும். அதனால் மன திருப்தி உண்டாகும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? நவகிரகத்தில் சுக்கிரனை பூஜிக்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 13, 14. அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி 20, 21 ஆகும். இதுவரையில் நாம் பொது பலனாக மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.